Hello everyone. In this video we are going to see 10th Samacheer Max Geometry Exercise 4.2. Exercise 4.2ல பேசிக்கா வரப்போறது இந்த basic proportionality theorem. இதை பேஸ் பண்ணி தான் இதுல sums இருக்கும். Starting part of the exercise full இந்த theorem பேஸ் பண்ணியிருக்கோம். First இந்த theorem என்னன்னு நம்ம பார்க்கலாம். Basic proportionality theorem denoted by BPT. இல்லனா இது Thales theorem அப்படினு சொல்லுவாங்க. So in the basic proportionality theorem அப்படினா a straight line drawn parallel to the side of triangle. So ஒரு triangle இருக்கு, அதோட ஏதாவது ஒரு side எடுத்துக்கிட்டு அந்த சைடுக்கு ஒரு straight line is drawn parallel to the side of a triangle. எந்த side வேணா எடுத்துக்கலாம். Intersecting the other two sides. அப்போ straight line drawnனா இந்த சைடுக்கு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த சைடுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் parallel, இந்த சைடுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆனா அந்த லைன் இன்டர்செக்டிங் த அதர் டூன்னு சொல்றாங்க. அப்போ அந்த லைன் வந்து இதுக்கு அடுத்து வராது, இதுக்கு முன்னாடி வரும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் பேரலல்னா இப்படியும் பேரலா போடலாம். ஆனா இன்டர்செக்டிங் த அதர் டூ சைடுனா அப்போ இதுக்கு இந்த சைடுக்கு பேரலா போடணும் அப்படின்னா இன்டர்செக்டிங் த அதர் டூ சைடுனா அப்போ இந்த லைனுக்கு உள்ளதான் போட முடியும். இப்படி பண்ணா it divides the side in the same ratio அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பண்ணும்போது இப்போ இந்த சைட்ஸ்க்கு ரெண்டு ரேஷியோ கிடைச்சிரும். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா ஸோ இந்த ரெண்டு சைடுமே ரேஷியோ சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. when you denote by letter ABC இந்த ஜாயின் ஆகிற லைன்ஸ் D and E மென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா இதோட ரேஷியோ, அதாவது இந்த சைட்ஸோட ரேஷியோ AD divided by DB இந்த ரேஷியோவும் will be equal to இந்த சைடு AC divided by EC இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த சம்ல ப்ரூவ் பண்ணணும். இந்த சம்மில் இந்த தியரம்ல இதான் ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் வெறும் பிபிடி இல்ல தேல்ஸ் தியரம் ப்ரூவ் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அதோட ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு டயக்ராமும் நீங்களே வரைஞ்சிட்டு இந்த சம் மூவ் பண்ணணும். ஸோ இதோட ப்ரூஃப் எப்படி எழுதணும்னா ஸோ ப்ரூஃப்ல வந்து இந்த பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரமோட ஸ்டேட்மெண்ட் இது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? ஸோ இதில் என்ன கிவன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. டி இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏபியில் ஒரு பாயிண்ட் அண்ட் இ இஸ் அ பாயிண்ட் ஆன் AC. So ABல Dன்ற பாயிண்ட்டும் ACல Eன்ற பாயிண்ட்டும் இருக்கு. அண்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டு ப்ரூவ் இது ரெண்டும் கட்ஸ் இந்த சேம் ரேஷியோ, அதாவது AD divided by DB equal to AE divided by EC. ஸோ இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா your construction is நம்ம DEன்ற ஒன்று parallel to BCயா பண்ணியிருக்கோம். ஸோ எந்த லைனுக்கு வேணால் parallel போடலாம், நம்ம BCக்கு parallel லைன் எடுத்திருக்கோம். ஸோ இதில் இருந்து நம்ம சம் மூவ் பண்ணோம்னா இது எப்படி இது ஸோ இந்த பேரலாக இருக்குது ஏடியில் இதான் கிவன். ஸோ இதில் வந்து இதை நம்ம ப்ரூஃப் கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா இதோட சைட்ஸ் சிமிலாரிட்டி, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதுவரையும் இந்த ஜாமெட்ரியில இதுக்கு முன்னாடி வரையும் தெரிஞ்சது சிமிலாரிட்டி மட்டும்தான். ஸோ யூசிங் சிமிலாரிட்டி நம்ம இதுல இருந்து எப்படி வேல்யூ ஸ்பிளிட் பண்ணி வருது, அது இந்த ப்ரூஃப் கொண்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரையாங்கிளோட ஆங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியும் இது ஒரே ரேஷியோ ஏலேருந்தே வருதுன்னா அப்போ இதோட ஆங்கிள் சேமா இருக்கும். அகெயின் இதோட ஆங்கிளும் சேமா இருக்கும், ஏன்னா ஒரே லைன்ல தான் டச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ, ஏன்னா போத் ஆர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். சின்ஸ் டிஇ is parallel to BC. Again next என்னன்னா இப்போ triangle ACB யும் AED யும் சேம் தான்.
ஏசிபியும் ஏஇடி இதுவும் சேம் தான் அப்படின்னு எழுதணும். இது செகண்ட் ஆங்கிள். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே சின்ஸ் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஸோ இதையே நம்ம அப்படியே இங்கே எழுதிடுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஏன்ற ஆங்கிள் இந்த குட்டி ட்ரையாங்கிள்க்கும் ஈக்குவல், இந்த பெரிய ட்ரையாங்கிள்க்கும் ஈக்குவல். அப்போ ட்ரையாங்கிள் டிஏஇன்னு எடுத்தோம்னா இந்த ஏ ஆங்கிள் ஈக்குவல் சேம் டு த ட்ரையாங்கிள் பிஏசி. இப்போ இங்கே வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்க்குமே காமன் ஆங்கிள் இருக்கு. காமன் ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏ காமன் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்க்குமே. இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணலாம். Triangle ABC is similar to triangle ADE by angle similarity. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சிமிலாரிட்டி படிச்சிருக்கோம். இந்த சிமிலாரிட்டி வச்சு இது ஈக்குவல். அப்போ இது ஈக்குவல்னா இது என்ன டினோட் பண்ணுது? ரெண்டு ஆங்கிளோட சைட்ஸ். இந்த ட்ரையாங்கிளோட சைடு இந்த ட்ரையாங்கிளோட சைடும். இந்த ட்ரையாங்கிள் சைடு ஏடி, இந்த ட்ரையாங்கிளோட சைடு ஏபி. அப்போ ஏபி by AD is equal to AC by AE. ஸோ இந்த சிமிலாரிட்டி வச்சு இது இதுதான் டினோட் பண்ணுது. அண்ட் இந்த வேல்யூவை இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ இதை இப்போ ஏபின்றத நம்ம ஏடி ப்ளஸ் டிபியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏடி ப்ளஸ் டிபி ஈக்குவல் டு ஏடி. That is equal to AC AE plus EC ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் divided by AE. இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே ரெண்டு மிட் பாயிண்ட் நம்ம எடுத்ததுனால இந்த ஃபுல் அடிஷனை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏடின்றது இந்த ஏடிக்கும் காமன், இந்த டிபிக்கும் காமன். ஸோ இந்த ஏடியை இதுக்கு காமனாக போட்டால் ஏடி அண்ட் ஏடி கேன்சல் ஆகி 1 இருக்கும். ப்ளஸ் இந்த டிபி பை ஏடி மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். அதே போல் இங்கே ஏஇ கேன்சல் ஆனால் 1 இருக்கும். ப்ளஸ் இசி டிவைடட் பை ஏஇ தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பக்கத்துலேயே 1 இருக்குது. இந்த 1 ஆப்போசிட் கொண்டு போனால் மைனஸ் ஆகும். ஸோ +1 -1 கேன்சல் ஆகும். அந்த ஸ்டெப்புக்கு பதிலாக ஈக்குவல் சிம்பிள் ஆன் ஈக்குவல் சைட்ஸை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நவ் ஏடி இங்கே டிபி இருக்குது, ஏஇசி இருக்குது. இந்த ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆனாலும் சேம் தான். ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. அவ்வளோதான். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஃபை கொண்டு வந்தாச்சு. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் மாற்றணும்னா தட்ஸ் ஆல். ஹென்ஸ் ப்ரூவ்ட். Hence proved. That's all. The basic proportionality theorem would proof over. Hope you all can understand the video. Thank you.